சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது தொகுதி மறுசீரமைப்பு கூட்டுக்குழு கூட்டம். ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வருகை தந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது தொகுதி மறுசீரமைப்பு கூட்டுக்குழு ஆலோசனை கூட்டம். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது தொகுதி மறுசீரமைப்பு கூட்டுக்குழு ஆலோசனை கூட்டம். தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், தெலுங்கானா முதலமைச்சர் ஆகியோர் பங்கேற்கின்றனர். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது தொகுதி மறுசீரமைப்பு கூட்டுக்குழு ஆலோசனை கூட்டம். இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், தெலுங்கானா முதலமைச்சர் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது தொகுதி மறுசீரமைப்பு கூட்டுக்குழு ஆலோசனை கூட்டம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். மேலும் கேரள முதலமைச்சர், பஞ்சாப் முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இதனையடுத்து கூட்டத்தில் வருகை தந்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை சால்வை அணிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்றிருக்கிறார். அதனை நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னையில் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது தொகுதி மறுசீரமைப்பு கூட்டுக்குழு ஆலோசனை கூட்டம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். மேலும் இந்த கூட்டத்தில் கேரள முதலமைச்சர், பஞ்சாப் முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். கூட்டத்திற்கு வருகை தந்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை சால்வை அணிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்றிருக்கிறார். அதனை நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது தொகுதி மறுசீரமைப்பு கூட்டுக்குழு ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வருகை தந்திருக்கிறார். அதனை நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். மேலும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை சால்வை அணிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்றிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க சிறப்பு செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். சார் வணக்கம், விவரங்கள். நவீனா வணக்கம். தொகுதி மறுவரையறை தொடர்பாக இன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைத்ததன் பேரில் 24 கட்சிகள் இன்று பங்கேற்றிருக்கின்றன. மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனை தமிழகத்தில் தற்போது பார்க்கப்படுகின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களவை எம்பிக்களின் எண்ணிக்கை 39. பாண்டிச்சேரியுடன் சேர்த்தால் மொத்தமாக 40 எம்பிக்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்த அளவுக்கு இருக்கிறார்கள். தொகுதி மறுவரையறை என்று செய்யக்கூடிய பட்சத்தில் அது எண்ணிக்கை குறையும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதாவது அந்த மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் தற்போது இருக்கக்கூடிய இந்த 39 என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்து அது 31ஆக மாறும். அதனால் நமக்கு தேவையான போதுமான விகிதாச்சார அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காது, நிதி வந்து சேராது, உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாடு சந்திக்க வேண்டியிருக்கும். அதன் காரணமாகத்தான் இந்த தொகுதி மறுவரையறை கூட்டமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்று முதலமைச்சர் கூறியிருந்தார். அதன் பேரில் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, அதே போல பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான்,
கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு, அதாவது பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் மற்றும் பிரதான எதிர்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கூட்டத்தில் பங்கேற்க 29 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று 24 கட்சிகள் அதில் பங்கேற்றிருப்பதாக அறிய முடிகிறது. பஞ்சாபின் சிரோன்மணி அகாலிதளம், ஒடிசாவின் பிஜு ஜனதா தளத்தினுடைய கட்சியினுடைய பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போல தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். கர்நாடகத்தின் தரப்பில் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்களை சற்று முன்னதாக கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஹோட்டலில், தனியார் ஹோட்டலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மாநில மக்களவை MP கனிமொழி, அதே போல திமுகவுடைய மூத்த அமைச்சர், திமுக கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஆகியோர் சென்று கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமாரை வரவேற்றிருக்கிறார்கள், சால்வை அணிவித்து வரவேற்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த 24 கட்சிகள் பங்கேற்கக்கூடிய கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம், இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கான ஒரு அழைப்பாக, ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கானது மட்டுமல்லாமல் நாட்டிற்கான ஒரு அழைப்பாக இது பார்க்கப்படுகிறது என்று ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், இது நாம் வெறும் எண்ணிக்கை அடிப்படையில் மட்டும் செய்யவில்லை, ஒட்டுமொத்தமாக நாட்டிற்கான ஒரு முக்கியத்துவமாகவும் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருந்தது. அதே போல இந்த பிரதிநிதிகள் வாயிலாக, அதாவது எம்பிக்களின் எண்ணிக்கை வாயிலாக குறையும் பட்சத்தில் அது போதிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மத்திய அரசு எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ நாடாளுமன்றத்தில் அதை எளிதாக மசோதாவாக நிறைவேற்றி அதை எளிமையாக அமல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயம் பாஜகவின் தரப்பில் மாநில தலைவர் அண்ணாமலை சற்று நேரத்தில் செய்தியாளர்கள் சந்திக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கருப்பு கொடி போராட்டத்தை நேற்று அவர் அறிவித்திருந்தார். பாஜகவுடைய தொண்டர்கள், மாநிலத்தினுடைய அதே போல மாவட்ட, ஒன்றிய, கிளை கழக செயலாளர்கள், நகர நிர்வாகிகள் அனைவரும் அவரவர்களது வீட்டிலேயே நின்று கருப்பு கொடி போராட்டத்தை அறிவித்திருந்தார். தொகுதி மறுவரை தொடர்பான ஆலோசனை கூட்டத்தை கண்டித்து அவர் இந்த கருப்பு கொடி போராட்டத்தை அறிவித்திருந்தார். தற்போது சென்னை பனையூரில் உள்ள தனது வீட்டின் முன்பு கருப்பு கொடியுடன் அண்ணாமலை அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். சற்று முன்னதாக தமிழிசை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்ததை நாம் பார்த்திருந்தோம். அதில் அவர் கூறியிருந்ததாவது, வர இருக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிறகாக சென்சஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் பிறகாக வரக்கூடிய எண்ணிக்கையினுடைய அடிப்படையில், அந்த தரவுகளின் அடிப்படையில் புரோரேட்டா என்று சொல்லக்கூடிய விகிதாச்சார அடிப்படையில் தான் இது நடைபெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் தெளிவாக கூறியிருக்கிறார். அதே சமயம் தமிழகத்திற்கு எந்த விதமான இது போன்ற சீட்டு குறைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை, ஏறும் தான் என்றுதான் என்று மத்திய உள்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார் என்று தெளிவுபடுத்தியிருந்தார் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது என்று பாஜக தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒருவேளை எண்ணிக்கை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள தென்னகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தென்னகத்தில் இருக்கக்கூடிய நிதி சார்ந்து இருக்கக்கூடிய தேவைகளை மத்திய அரசு கேட்காமல் போய்விடும் என்ற ஒரு அச்சம் நிலவுவதாக, இதற்கு பதில் சொல்வதாக தமிழக முதலமைச்சர் கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இருபுறம் இருக்கக்கூடிய ஒரு புறம் ஆலோசனை கூட்டம், மறுபுறம் பாஜக சார்பில் மாநிலம் தழுவிய கருப்பு கொடி போராட்டம் என்று ஒட்டுமொத்தமாக தமிழகமே ஒரு பரபரப்பான சூழலில் இருக்கிறது. பல்வேறு மாநிலங்களிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பின் பேரில் இந்த குழு கூட்டத்திற்காக பல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளுடைய பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கருப்பு கொடி போராட்டத்தையும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மறுசீரமைப்பு பற்றி அறிவிப்பே வராத நிலையில் கற்பனையான ஒரு பயத்தை திமுக உருவாக்குவதாக பாஜக ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தது. அதே சமயம் தொகுதி மறுவரையறை தொடர்பாக இருக்கக்கூடிய ஆலோசனை குழு கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று முதலமைச்சர் உட்பட தமிழகத்தினுடைய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே தற்போது நடைபெற்று வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் அது தொடர்பாக பிரச்சனைகளை முன்னெழுப்பி இருக்கிறார்கள். பேச வேண்டும் என்று கனிமொழி MP தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்திலேயே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்ததையும் பார்த்தோம். இதற்கு பல்வேறு எதிர்கட்சிகளின் தரப்பில் அதற்கு ஆதரவும் தரப்பட்டிருந்தது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனக்கு வர முடியவில்லை என்று முன்னரே கூறியிருந்தார். இதற்காக தமிழகத்தின் சார்பில் MPக்கள் மற்றும் மாநில அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு ஒவ்வொரு மாநிலம் வாயிலாக, அதாவது பாஜக அல்லாத மாநிலங்களில் சென்று அவர்கள் அந்த முதலமைச்சர்கள் மற்றும் பிரதான கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள்.
அதன் அடிப்படையில் தற்போது ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நேற்றே வருகை தந்திருந்தார். ஆக 3 முதலமைச்சர்கள், அதே போல கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சராக டி கே சிவகுமார், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் உள்ளிட்ட பல்வேறு பிரதான கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம் ஆத்மி உள்ளிட்ட பிரதான கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையில் இப்போது மத்திய உள்துறை அமைச்சர் இது குறித்த அறிவிப்பே வெளியிடாத சூழ்நிலையில் இது போன்று இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை, இப்போ இந்த ஆலோசனை குழு கூட்டம் இது சார்ந்து இருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை திசை திருப்பக்கூடிய ஒரு நாடகமாக இருக்கிறது என்று பாஜக தரப்பில் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை கண்டித்துதான் தற்போது பாஜக சார்பில் கருப்பு கொடி போராட்டம் நடந்து வருவது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.